குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 5 புக் 6 த புக் ஆஃப் ஃபேட் நேற்றைய தொடர்ச்சி. தேவ ரிஷியான நாரதர் சொர்க்க தலங்களில் இருந்து பூமியை நோக்கி வருகிறார். மானுட வெளிகளின் எல்லை கோடுகளாக திகழும் மௌனமான பிரதேசங்களின் ஒளியார்ந்த அமைதி பரப்பினை கடந்து விரிவான ஒளிமயமான காற்று வெளியிடையே இறை நாமத்தை பாடியவாறு நாரதர் வருகிறார் என்று கூறி பகவான் இந்த பகுதியை தொடங்குகிறார். பூமியில் கோடை காலம் ஆட்சி செய்கிறது. அதனால் பூமியானது தங்கம் போன்று பளபளக்கிறது. மேலிருந்து இறங்கி வரும் நாரதருக்கு புவியானது கடவுள்களின் மேஜை மீது கவிழ்த்தப்பட்டிருக்கும் பிரகாசமான பளபளப்புடன் மின்னுகின்ற ஒரு பொற்கிண்ணமாக காட்சியளிக்கிறது. பார்வைக்கு புலப்படாத கரம் ஒன்றினால் பூமி என்னும் கிண்ணமானது ஒளியையும் வெப்பத்தையும் பெறுவதற்காக ஒரு சிறிய கதிரவனை நோக்கி சுழலுமாறு திருப்திவிடப்பட்டுள்ளதாக தோன்றுகிறது. பொன்மயமான கோடை காலத்தை தாங்கி நிற்கின்ற பூமியால் வசீகரிக்கப்பட்டு நாரதர் பூமியை நோக்கி வருகிறார். நித்தியத்தின் சந்தோஷம் மிகுந்த பாதைகளின் வழியாக கடந்து வரும் அவர் உழைப்பும் தேடலும் கவலையும் நம்பிக்கையும் கொண்ட இந்த உலகத்துக்கு வருகிறார். வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையே போராடும் முடிவற்ற விளையாட்டு நடந்து கொண்டிருக்கும் இந்த பூமியை நோக்கி அவர் வருகிறார். Across an intangible border of soul space, he passed from mind into material things, amid the inventions of the inconscient self and the walkings of a blind somnambulist force. Page number 415.